வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான நியூஸ் ஒன்று காலையிலேயே பார்த்தேன். அதாவது நியூஸ்னால் என்ன, ஒரு இன்ஃபர்மேஷனு எதை பற்றி அப்படின்னா ஹுவாவே ஃபோனில் பியூராக பார்த்துருப்பீங்க, பியூரா 90 ப்ரோ மேக்ஸ். ஸோ அந்த டிவைஸில் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு 16 இருக்குது, ஆனால் இஎம்ஐ 15 இருக்குது. இந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு வகையில் இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா கடைசியாக ஹுவாவே ஃபோன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் விற்கிற ஃபோன்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 12 தான் இருந்தது. அது கொஞ்சம் பிரச்சனை தான். அதுவும் இப்போ பியூரா 80 அல்ட்ரா, அப்போ 80 அல்ட்ராக்கும் வந்து அப்டேட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் தெரியல. பட் அதுக்கும் அப்போ அப்டேட் வந்ததுன்னா ஆண்ட்ராய்டு 16 பேஸ்டு இஎம்யூஐ ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் வரும் போல். பட் இது என்னென்னா, ஆப் கம்பேட்டபிலிட்டி கிராஜுவலாக என்ன ஆகும், பிரச்சனையாகும். ஆண்ட்ராய்டு 12 அப்படிங்கிறது இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவுடேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிடில் ஈஸ்ட்லேருந்து சப்போஸ் சரி ஹுவாவே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரீங்க, அதில் இருக்க கேமரா பிடிக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில ஆப் வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து ஜிஎம்எஸ் ப்ராப்பராக இல்லாத ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே, முக்கியமாக சைனாலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய எல்லா பிராண்ட் டிவைசஸ்லேயுமே நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம பார்க்க முடியும். அதுவும் முக்கியமாக வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, டீம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கால்ஸ், அதில் இன்டர்னலாக உங்களுக்கு கால் வரும் இல்லையா, வாட்ஸ்அப் காலோ இல்லாட்டி டீம்ஸ் காலோ வருதுன்னா அதெல்லாம் வந்து ரிங்கே அடிக்காதுங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அதில் திடீர்னு பார்ப்பீங்க, யாராவது ஐயோ இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்களே அப்படி இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஆண்ட்ராய்டு 16 அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. அப்புறம் 90 ப்ரோ மேக்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பார்க்க டிவைஸ் வந்து அற்புதமாக இருக்குது. ஸோ வரட்டும், குளோபல் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கு வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எல்லாருமே யோசிப்போம். அப்புறம் ஃப்ளிப்கார்ட் டீலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ், அந்த பிளாக் மெம்பர்ஸ் அந்த மாதிரியா அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டீல் லைவ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம மக்கள் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்னடா இன்னும் டீல் வரலன்னு நினச்சி சுற்றிட்டு இருக்காங்க. பட் அவங்களாம் வந்து பிளாக் மெம்பர்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, ப்ளேஸ் பண்ணுற ஆர்டரை வந்து இவங்க டெலிவர் பண்ணணும் இல்லையா. இருக்கலே கிரேசியான ஒரு சில ஆர்டர்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில சமயங்களில் நல்ல டீல் தான் வந்ததுன்னா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த ஒரு கோளாறு இருக்குது. பட் இந்த தடவை அப்படி நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன், நடக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன். என்ன பண்ணுறதுங்க, சிலர்லாம் வந்து மினிட்ஸ் வழியாக ஆர்டர் போடுறாங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் வழியாக போடும்போது என்ன ஆகுதுன்னா, டிவைஸ் வந்து அடுத்த 10-15 நிமிஷத்துக்குள்ளே டெலிவர் ஆகிடுது, அவங்களுக்கு ப்ராப்ளம் வர மாட்டேங்குது. பட் ரெகுலர் வழியில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 2 to 3 days ஆகுது டெலிவர் ஆக அப்படின்ற மாதிரி போய் ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது, அப்புறம் ப்ராசஸ் ஆகுறன்ற பேரில் அப்புறம் திடீர்னு பார்த்து கேன்சல் ஆகிடுது இல்லையா. ஸோ அதனால் சொன்னேன். அப்புறம் யூசர் நேம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக புதுசாக போயிட்டு இருக்கு போல். இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்களாம், யூசர் நேம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டிருக்காங்கங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் வந்து ஆல்ரெடி அரட்டை யூசர் நேம் வந்து அந்த ஃபீச்சரை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப்பை வந்து ஹோல்டான், எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற, நான் உன்ட்ட ஆல்ரெடி என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமுக்கும் சிக்னலுக்கும் இவங்க வந்து கேட்டிருக்காங்க போல். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் கேட்டிருக்கு, இது வந்து எந்த அளவுக்கு சேஃபு. இப்போ சப்போஸ் வந்து யூசர் நேம் வந்து டூப்ளிகேட் ஆகாதுன்னு என்ன நிச்சயம், இல்லாட்டி யூசர் நேம் வச்சு நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்களாம். பட் இந்த யூசர் நேம் வந்து டெலிகிராம் அடிப்படையில் பார்க்கும்போது எத்தனை வருஷமாக இருக்குங்க. நான்லாம் டெலிகிராம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எப்போ இருந்தும் டெலிகிராம் யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ திடீர்னு வந்து ஏதோ போதையிலேருந்து எழுந்து ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியல, பார்ப்போம். நல்லதுக்கு என்னன்னாலும் கேள்வி கேட்டால் தப்பு இல்லை, எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறதும் தப்பு இல்லை. பட் இதில் இப்போ எதனால இவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். இந்த யூசர் நேம் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுதுன்னா சொல்லுங்கள். பட் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் ரிலேட்டடாக அதை வந்து ரோல் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா, இல்லை இதில் இன்னும் ஒரு சில ஒர்க் இருக்குது, இன்னும் வந்து இது ஃபைனலைஸ் ஆகலை, இதில் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் வரும்னு சொல்லி வாட்ஸ்அப் தரப்புலேருந்தே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கமாக. அப்புறம் இந்த OnePlus N6 சுற்றி ஏகப்பட்ட பஞ்சாயத்து. அதாவது ஒரு பக்கம் வந்து OnePlus N6 ரொம்ப நல்ல ஃபோன் அப்படின்ற மாதிரியான ட்விட்டரில் ஒரு சில போஸ்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு ஃபோனா அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்கு ஒரு பெரிய க்ரௌடு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே நிலமை மோசம். இந்த சிப் ப்ரைஸ் ஹைக்குனால நிலமை மோசமாக தான் இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, OnePlus மட்டும் அடிச்சிங்க எதுவும் நடக்க போகிறதில்ல. அடுத்தடுத்த டிவைஸ் வரப்போகுது. மோட்டோரோலாலேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD ஃபோன்ஸ் தான் வரும் இனிமேல். 20,000 25,000 பட்ஜெட்டில் வந்து நீங்கள் LCD ஃபோன்ஸ் இனிமேல் பார்க்க தான் போகிறீங்க. ஹெச்டி பேனலாக இல்லாத வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்குள்ளே தான் போகிறோன்னு வைங்களேன். இவ்வளோ ஏங்க நீங்கள் நத்திங்கில் ஃபோன் 4AB பார்த்தீங்களா, RCB எடிஷன்லாம் பார்த்தீங்களா, அதோட ஸ்பெக் இப்போ லீக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. LPDDR4X ரேம் இருக்கும், UFS 2.2 இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டட் அரௌண்ட் 30K அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பார்க்க அந்த RCB லோகோவோட அந்த ரெட் வைப்பில் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸிங் வந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரில. சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. அவங்க எப்படி தான் அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஏன்னா
சிம்பிள். இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வரும். ஓவரால் ப்ரைஸு எல்லாமே நம்ம பார்ட்ஸு எல்லாம் முடிஞ்சு ஓரளவு ஒரு ஃபைனல் ப்ரொடியூஸ்டு ஃபோனாக வெளில வரதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் இருக்கும். அந்த எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவாக இந்த 1 மந்த்தாக சரியா, இந்த ஜூன் மந்த்துன்னு வச்சுப்போம். ஜூன் மந்தில் சப்போஸ் அந்த ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா $180 தான். இதுவே இன்னும் ஒரு 3 மாதம் கழித்து அந்த ஃபோனை ப்ரொடியூஸ் பண்ணுறது இருந்தால் $220 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது $40 ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ ஃபோனோட ப்ரைஸ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பாருங்களேன். ஸோ இதை மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுக்காக இப்போ வந்து OnePlus N6 வந்து நல்ல ஃபோனு நீங்கள் எல்லோரும் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. N6 வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா 8000 mAh மேலே ஒரு பேட்டரி, HD+ பேனல் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசின விஷயம் தான். பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்டரியாக ஒரு ஃபோனு, ஆனால் எனக்கு OnePlus தான் வேணும் நடம் பிடிக்கிற ஒரு சிலருக்கு வேணால் இது ஒரு டிவைஸாக இருக்கலாம். செகண்டரி ஃபோன், நல்ல பேட்டரி லைஃபு, ஹாட்ஸ்பாட்டு. ஸோ அதுக்கு வந்து N6 செட் ஆகலாமே தவிர N6 வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து ப்ரோ 20,000 பட்ஜெட்டா சூப்பர் ப்ரோ இதை வாங்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பெசல்ஸ் வேறு பார்த்துருப்பீங்களே, அவ்வளோதான் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கும். இதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓப்போ பபிள் பார்த்தீங்களாங்க, நான் அந்த ஓப்போவோட கூலிங்க்கு ஒன்று பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் கூலர் சின்னதாக நல்லா இருந்தது, குட்டி. அது என்ன கார்டு மாதிரி இருந்தது. இந்த மேக்ஸேஃபு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் தெரியுமா ஐஃபோனுக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் கூலராக நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் தெரில அது வாங்கலாமான்னு முயற்சி பண்ணால் என் அட்ரஸ் கிடையாதுன்னு வந்துருச்சு. நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இல்லாட்டி ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்ப்பேன். கிடைக்கும்னா அந்த கூலரை வாங்கி நான் கண்டிப்பாக செக் பண்ணி பார்ப்பேன் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்தது. அதேமாதிரி வெண்ட் வந்து ஒரு மாதிரி சைடு ஃபேஸிங்கில் ஒரு சைடடாக இருந்தது. அது நம்ம கேம் ஆடும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்தா இன்னும் தெரிஞ்சிக்க முடியும். டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அதை திருப்பி வைக்க முடியும்னா இன்னும் வெல் அண்ட் குட் தான். ஆனால் அதோட ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தின்னாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் மாதிரி இருந்தது, குட்டி பவர் பேங்க். நம்ம பார்த்துருப்போமே 5000 mAh பவர் பேங்க். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஓகே, இந்த பபுள் வந்து நல்லாயிருக்கு. 550 mAh பேட்டரி இருக்க போகுது, அல்ட்ரா கிளியர் அமோலட் ஸ்க்ரீன் இருக்க போகுது, ரியர் செல்ஃபி வியூக்கு கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே. ஏன்னா யாரெல்லாம் வந்து ஃபோனை விளாகிங் ஆஸ்பெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் ரியர் கேமராவை வந்து நீங்கள் இப்போ நான் இங்கே ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஃப்ரேம் எப்படி இருக்குது, நான் ரியாக்ட் பண்ணுறது எப்படி இருக்குது, நான் இப்போ கை எப்படி மூவ் பண்ணேன்னா எவ்வளோ தூரம் போகுது, இதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் ரியர் கேமராவில் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது சுத்தம் ஃப்ரேமில் நான் எவ்வளோ தூரம் ரீச் பண்ணுறேங்கிறது தெரியாமல் இருக்கும். பட் அதுக்கு இது நல்லா தான் யூஸ் ஆகும். பட் 8000 ரூபாய் அப்படிங்கிறது பெரிய ப்ரைஸ் தான். இது மேக்ஸேஃப் மாதிரி அது மேக்னெட்டிக்காக கனெக்ட் ஆகிறனால ஆப்பிள் யூசர்ஸ்க்கெலாம் இன்னும் நல்லாவே இருக்கும். அது ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான இனிஷியேட்டிவ்ங்க. ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாகட்ட இருக்கும். ஆனால் இதுக்கு பர்பஸ் இருக்கிற ஒரு சிலர் வந்து இதை வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது நல்லாயிருக்கும், அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் 8000 ரூபாய்க்கு பின்னாடி வந்து ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மாதிரி ஒன்றத்தை மாட்டிட்டு எல்லோரும் சுற்றுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, நெவர். அந்தளவுக்கு மனதைரியம் யாருக்கும் இருக்காது. அப்புறம் ரீசெண்டாக ட்விட்டரில் பார்த்தேங்க, இந்த மாதிரி ஃபைண்ட் X9 அல்ட்ரா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, கேமரா செட்டப் ஆஸ்பெக்ட்ஸ் சூப்பரு, 10x ஃபோட்டோ கூட எனக்கு வந்து ஆப்டிக்கல் குவாலிட்டியில் நல்லா எடுக்க முடியுது, 3x இந்த மாதிரியான அடிப்படையில் எடுக்கும்போதும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபோன் எங்கெல்லாம் நம்ம சொதப்புது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. எப்படின்னா ஆட்டோ மோடில் எடுக்கும்போது எனக்கு வந்து ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஆட்டோ மோடில் எடுக்கும்போது ஓவர் எக்ஸ்போஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவர் ரேம் மேனேஜ்மெண்ட். இது காலகாலமாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் OnePlus 15 மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட 12 GB ரேம் இருந்தும் அதால் வந்து ப்ராப்பராக ஒரு 4 ஆப் 5 ஆப்பில் ட்ராவல் பண்ணும்போது ரேம் மேனேஜ் பண்ண முடியலங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. பேட்டரி லைஃப்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனால் இப்போது 12 GB ரேம் 16 GB ரேம் இருக்குன்னா நிறைய பேர் வந்து பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்கல்ல. எனக்கு என்னமோ கலர் OS ஆக்சிஜன் OS வந்து இப்போ 12 GB ரேம் அப்படிங்கிறது வந்து மினிமம் ரெக்வயர்ட் மாதிரி மாறிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. முன்னே இந்த பிரச்சனை வந்து 8 GB ரேமில் இருந்தது. பட் இப்போ 12 GB ரேம்லேயே இந்த பிரச்சனையை பார்க்க முடியுதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பாருங்களேன், 1,70,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணப்பட்ட X9 அல்ட்ராவில் 12 GB ரேம் தான் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது, அதுவும் இந்த மாதிரியான லிமிடேஷன்ஸ் இருக்கக்கூடிய டைமில் இல்லாட்டி அவங்க OS லெவலில் வந்து இப்படி தான் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது 12 GB ரேம் வந்து அப்போ 16 GB ரேம் வந்து இன்னும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்படின்னா அப்போ 16 GB ரேம் கொடுத்துருந்தா தானே புத்திசாலித்தனமாக இருந்திருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு யூசருக்கு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்காது. பயன்படுத்தும் போது 1.25 லட்ச ரூபா ஃபோன் மாதிரி இருக்குது, ரேம் மேனேஜ்மெண்ட்டே இங்கே மனக்கேடாக இருக்குது அப்படின்னு திட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து என்னென்னா மோட்டோரோலா G77 பவர். அது வந்து 8ஆம் தேதி லான்ச் ஆகுமாங்க. அதில் 6.72 இன்ச் ஃபுல் HD LCD 120 Hz பேனல் இருக்குமா. அப்புறம் 1050 நிட்ஸு. ஸோ LCD பேனலுக்கு 1050 நிட்ஸும் ஓகே. மேலே இருக்க கிளாஸ் வந்து நல்லா இருந்ததுன்னா வியூங் ஆங்கிள் எல்லாமே நல்லாயிருக்கும்.
அப்புறம் Dimensity 6400 இதெல்லாம் தான் நம்ம இனிமேல் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் LPDDR4X RAM UFS 2.2 இது வந்து காமன் அக்ராஸ் ஆல் டிவைஸ். இப்போ தான் நத்திங் ஃபோனை பற்றி கூட பேசணும். ஸோ நிறைய டிவைஸில் நீங்கள் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 50 மெகாபிக்சல் லிட்டியா 600 ஆல்ரெடி லிட்டியா 600 இந்த மாதிரியான பட்ஜெட்குள்ளே சுற்றின காலங்கள் உண்டு. அண்ட் இப்போ திரும்ப இருக்குன்னு வைப்போம். அடுத்து வந்து 8MP அல்ட்ரா வைடு, அப்புறம் 32MP செல்ஃபி, 7000 mAh பேட்டரி, 30 வாட் சார்ஜிங்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, ஹெட்ஃபோன் ஜாக்கு நல்ல விஷயமா இருக்குது. மொத்தம் இந்த G77 பவரில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா ஆண்ட்ராய்ட் 17 பவர்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபோனில் ஒரே ஒரு மேஜர் அப்டேட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. 2 வேரியன்ட் இருக்குமா, 4128, 8128. பார்ப்போம் இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துதுன்னு. பட் இனிமேல் ஃபோன்ஸ் எல்லாம் இப்படி தாங்க இருக்கும். அதனால் வந்து ப்ரோ ஒருவேளை நான் வெயிட் பண்ண இதோட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபோன் வருமா அப்படின்னா, பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷனில் ஃபோன் வரும். ஆனால் அந்த ஃபோனோட ப்ரைஸிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் க்ரேஸியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசும்போது தான் யூஎஸில் வந்து ஸ்யூ பண்ணாங்க இல்லையா, சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ், மைக்ரான்லாம். அது ஒரு பெரிய டிபேட்டபிள் டாபிக் மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த நியூஸ் வீடியோலேயே அட்டாச் பண்ணிடலான்னு தான் தோணுது. பாருங்களேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த மெமரி ப்ரைஸ் ஹைக்குங்க. இதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க முடியுது. கூகுளால் ப்ரொவைட் பண்ணவே முடியலையாம். இப்போ இதுக்கு ரிலேட்டடாகவும் டேட்டா சென்டர் இந்த மாதிரியான ஏரியாலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஏஐ ரிலேட்டடாக மட்டுமே டிமாண்டை ஃபுல்ஃபில்லே பண்ண முடியல. அப்போ கூகுளுக்கு ரெக்குயர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அது வந்து 6 months ஒன்ஸ் இன்ட்டு 2 ஆகணுமாங்க. 6 months ஒன்ஸுக்கு இன்ட்டு 2 ஆனால் தான் குளோபல் டிமாண்ட் அவங்களால மீட் பண்ண முடியுமா ஏஐ ரிலேட்டடாக. தெரில, நிறைய பேருக்கு இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. இவங்களோட இன்ஃப்ரா வந்து நிறைய பேருக்கு அவங்க கொடுப்பாங்க, ஏஐ ரிலேட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க அது இதுன்னு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்போ காம்ப்ளிகேஷன் வந்து வெறும் மெமரி ரிலேட்டட் மட்டும் இல்லை, பவரு, கூலிங்கு, எவ்வளோ ஃபேக்டர்ஸ் உள்ள வருது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எல்லா பிராண்டுமே ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். சில இடத்துல வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, அதாங்க நம்ம இந்த ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் கேம்லாம் ஆடும்போது பார்த்துருக்கீங்களா, ஆரம்பத்தில் ஸ்டோன் இருந்தால் போதும், ஸ்டோனும் உட்டும் இருந்தால் போதும். ஒரு ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், ரைஸ் ஆஃப் நேஷன் எல்லா கேமும் அப்படி தான் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கும். அப்போ வெறும் உட்டும் ஸ்டோனையும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பில்டிங்ஸ்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த ஏஜுக்கு நம்ம ப்ராக்ரஸ் ஆகும். அந்த ஏஜுக்கு போகும்போது பார்த்தா புதுசாக என்ன சொல்லுவானுங்கன்னா அயன் ஒன்று தேவைப்படுதுன்னு. அந்த ஏஜ்லேருந்து அடுத்த ஏஜுக்கு போனால் கோல்டு தேவைப்படுதுன்னு. அதுலேருந்தும் அடுத்த ஏஜுக்கு போகும்போது ஆயில் தேவைப்படுதுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து கேம்லேயே என்ன ஆகுனா புதுசாக இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடுறவங்களுக்கு எலிக்சர்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் எலிக்சர், அந்த டார்க் எலிக்சர் அது இதுன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா. அடுத்தடுத்த லெவல் போகும்போது அந்த கதை தான் இங்கேயும். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ரெக்குவயர்மெண்ட் எதை பேஸ் பண்ணி போகுது பாருங்க, எலக்ட்ரிசிட்டி, ஓகே, கூலிங் மெக்கானிசமு, அப்புறம் இந்த ஹை பேண்ட்வித் மெமரி, ரேமு, இதெல்லாம் தான் இன்றைக்கி டேட்டுக்கான டிமாண்டு. ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரைஸ் ஹைக்கை நம்ம பார்க்க தான் செய்யணும். இப்போ பாருங்களேன், சிம்பிளுங்க. நம்ம சேனலில் வந்து நம்ம ரெனோ 15 Pro வீடியோ போட்டிருப்போம். அந்த டிவைஸ் நம்ம வெளில தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்டு மார்க்கெட்டில் சீல்டாகவே கிடச்சிது. அதை பற்றி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 52,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனை நம்ம விற்கவும் செஞ்சிட்டோம். அது 512 GB மாடல். அது வந்து 73,000 ரூபாய்க்கு ஆக்சுவலாக வித்துட்டு இருந்தது அந்த ரெனோ 15 Pro. இன்றைக்கி பாருங்களேன், ரெனோ 16 தாங்க வந்திருக்கு 7 Gen 4ஓட. அதுக்காக டக்குன்னு ஓப்போ அக்யூஸ் பண்ண முடியுமானா இல்லை. சுச்சுவேஷன் அவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்க மட்டுமா கஷ்டப்படுறாங்க, எல்லா பிராண்டுமே வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியல. ஒவ்வொரு பிராண்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து நான் டக்குன்னு வெறும்னே இந்த டிமாண்டை மட்டுமே பார்த்துட்டு இந்த டிமாண்டுக்கு காரணம் யாரோ அவங்க மேலே மட்டும் நான் கோவத்தையோ வன்மத்தையோ வந்து காமிச்சா வேலைக்குமானோ தெரியல. ஏன்னா ரொம்ப டீப்பாக யோசிச்சா வேற ஒரு சில தாட்ஸ் எல்லாமும் வருதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கோவிட் டைமில் இமேஜின் பண்ணி பாருங்க, எல்லாராலையுமே வந்து வெளியில் வர முடியல. ஏன்னா உயிருக்கு பயந்து எல்லாரும் அவங்கவுங்க உயிர் தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னும் போது எல்லாருமே ஃபேக்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆக முடியல அப்படின்னும் போது கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புதுசாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அங்கே ட்ரைனிங்கும் கிடைக்குது, அவங்க அதுக்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் இருந்தது, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகுது. ஆல்ரெடி ஸ்கில்டாக இருக்கக்கூடிய நிறைய பழைய ஆளுங்கள்லாம் திரும்ப வராங்க. இப்போ புதுசாக உள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்தா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒய்டன் ஆகும். பட் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, எய்தர் வந்து உங்களை கான்ட்ராக்ட் பேசிஸில் வச்சுருந்தேன், டெம்பரவரி பேசிஸில் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த வேலையை வந்து அவங்க இழக்க வேண்டியதாகுது. இது நிறைய இடத்துல நடந்துச்சு. நீங்கள் கோவிட் சுச்சுவேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார். அவர் கமெண்ட்டில் எந்த விதமான தப்பும் இல்லை. அவர் போட்ட மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். எனக்கும் அந்த காண்டு இருக்குது. என்னென்னா, யூஎஸ் வந்து இப்போது சாம்சங்கையும் எஸ்கே ஹைனிக்ஸு, மைக்ரான் எல்லாம் ஸ்வீப் பண்ணாங்க இல்லையா. எதுக்கு ஸ்வீப் பண்ணாங்கன்னா, இஷ்டத்துக்கு நீங்கள் என்னடா இது டிமாண்டை நீங்களே ஏற்றி வச்சிருக்கீங்க, ப்ரைஸ் இஷ்டத்துக்கு ஏறிட்டு இருக்கடா, உங்களால் தாண்டா டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரியுது. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கி வருவாங்க. பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸே கொஞ்சம் ப்ளே சேஃப்ங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ளே தாங்க போவாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பார்ப்போம். அந்த கோவிட் சுச்சுவேஷன் சொன்னால அதே மாதிரி இங்கே பாருங்கள், நல்ல டிமாண்ட் இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன், புதுசாக
ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி மாதிரி ஒன்று புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுற அளவுக்கு கூட இவங்ககிட்ட காசே இருக்குது. இந்த 3 பேரும் சேர்ந்தா என்னன்னாலும் பண்ணலாம் தான். பட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னு வைப்போம். இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது, நல்ல ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, லேபர்லாம் உள்ள ஆளுங்க புதுசாக நிறைய பேர் எடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் தான் அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டேட்டா சென்டராக இருக்கட்டும், இந்த டிமாண்ட்ஸாக இருக்கட்டும், ஏஐ ரிலேட்டட் டிமாண்ட் வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை போய் ஹிட் ஆகணும். அதுக்கு மேலே டிமாண்டே இல்லை, புதுசாக கூட எனக்கு ஒரு கஸ்டமரே இல்லை, இவ்வளோ தான் டிமாண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போய் அப்படி பொறுமையாக போய் இடிச்சு பொறுமையாக ஸ்லோ டவுன் ஆகும். அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆகும்னா, அப்போ இவங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட், இவங்களோட ப்ராடக்ட் வந்து என்ன ஆகிடும், பிராண்ட்ஸுக்கு தேவைப்படாமல் போகும். யாரெல்லாம் ஏஐ ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, போதும்பா எனக்கு ஓகேப்பா, கிட்டத்தட்ட ஓகேப்பா, நான் மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் போனால் போதும்பா, உன்ட்ட நான் 100 பீஸ் ஆர்டர் போட்டுட்டு இருந்தேன்ல, இப்போ இனிமேல் எனக்கு 100 வேணாம், 10 போதும், நான் அதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக இனிமேல் மெயின்டெனன்ஸ்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி போகணும் அப்படின்னு போனாங்கன்னா, இப்போ இதை வந்து ஒரு ஸ்கேலிங்கில் போட்டு இவங்க வந்து உள்ளே இறங்கியிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு வகையில் பார்த்தா பிராண்டுக்கு லாஸ் வந்து ஓரளவு கம்மி தான், ரொம்ப பெரிய லாஸ்லாம் ஆகாது. ஏன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அவங்க நிறைய காசு பார்த்துட்டாங்க. யாரை சொல்கிறேன்னா, இப்போ இந்த சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ், மைக்ரான்லாம் வந்து நல்லா காசு பார்த்துருவாங்க தான். பட் இங்கே யாருக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, கன்சியூமர், அதாவது ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் தான் பாவமாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ புதுசாக வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஃபெசிலிட்டி வந்து வேறு யாராவது ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு கைமாற்றி விட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. பட் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து அங்கே அதே மாதிரி தான் வேலை இருக்கும், இல்லாட்டி அந்த ஃபேக்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் நடந்துச்சோ அதே ஒர்க்குக்கு தான் திரும்ப கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் யாரும் தர முடியாத மாதிரி எதுனாலும் ஆகலாம். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்க யோசிப்பாங்கல்ல, கரெக்டுங்க, இப்போ டிமாண்ட் இருக்குது, அதனால் நான் இதை வந்து இவ்வளோ தூரம் மல்டி ஃபோல்டு ஒயிட் பண்ணுறேன், திடீர்னு பார்த்தா டிமாண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆகி காணாமல் போகுது அப்படின்னும் போது, நான் இவ்வளோ நாளாக எதெல்லாம் ஒயிட் பண்ணி கஷ்டப்பட்டு ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தனோ அந்த இடம்லாம் எனக்கு தேவையில்லாத ஆகுது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ளஸ் எல்லாருமே கடை வச்சிருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும், நல்ல லாபம் பார்த்து இந்த டைமில் செட்டில் ஆனால் தான் உண்டு, இதுக்கப்புறம் அப்போ தான் நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு. பொதுவாகவே ஹார்ட்வேர் பேஸ்ட் கம்பெனி, அதுவும் ஹார்ட்வேரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு ஆர்என்டி பண்ணுறதுக்காகவே ஏகப்பட்ட காசுகளை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க. எல்லா பிராண்டுமே வந்து ஆர்என்டியில் ஏகப்பட்ட காசு போடுவாங்க. அப்படி நிறைய ஆர்என்டியில் நிறைய காசு போடக்கூடிய ஒரு சில பிராண்ட்ஸு கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் போடணும், இல்லாட்டி கம்ப்ளீட்டாக கம்பெனி வந்து திவாலாகி காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரெவன்யூ பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நானும் பரத்தும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆப்பிள் வந்து அவனோட ஃபோனை விற்கும் போது பரவாயில்ல, நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, 100 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் விற்கிறானா அதில் 60 ரூபா கிட்ட லாபம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த 60 ரூபாய் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நிறையா அந்த குவாலிட்டி, அவனோட ப்ராடக்ட்னாலே குவாலிட்டின்னு நம்ம சொல்கிறோம்ல, மெட்டீரியல்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு குவாலிட்டி இருக்குது, அந்த குவாலிட்டி ரீடென்ஷனுக்காக அவன் அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு வைப்போம். 2வது ஆர்என்டி இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறான்னு வைப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, பரவாயில்ல இந்த வச்சுக்க 100 ரூபான்னு கொடுக்குறோன்னு வைங்களேன். அப்போது ஒரு டைம் வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி வந்து நான் ஐஃபோன் 17 ப்ரோ வாங்கியிருக்கேன், இல்லாட்டி ப்ரோ மேக்ஸ் ஏதோ 17 வாங்கியிருக்கேன், என் பங்குக்கு ஆப்பிளுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். இப்போ அவன் பதிலுக்கு என்ன பண்ணணும்னா, நான் அவனை எப்படி, அவன் மேலே நான் எந்த நம்பிக்கையில் வந்து இப்போ அவன் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்தில் இவன் என்ன பண்ணணும், வேற ஒரு கம்ப்ளீட் ஒரு ரிவாம்ட் அண்ட் ரீஃபைன்டு ஒரு டிவைஸ், அது இதே மாதிரி ஃபோனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வேறு மாதிரி ஒன்றத்தை வந்து இவன் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி, அதுவும் அதில் இன்வால்வ் ஆகுது. நிஜமாக பார்க்க போனால் நம்ம எல்லாருமே கைண்ட் ஆஃப் அன் இன்வெஸ்டர் தான். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், வி ஓன் தேர் ப்ராடக்ட், சரியா, அவங்க நம்மளை ஓன் பண்ணல. பட் நாட்டு நிலைமை வந்து பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளை ஓன் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு வைங்க, அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் நிலைமை என்ன, நீங்கள் தான் காசு கொடுத்து அவனை உயிரோடு வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கே அறியாமல் விஷயம் தெரிஞ்சு ப்ராடக்ட் வாங்குறவங்க ஒரு பக்கம், விஷயம் தெரியாமல் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு சும்மா வாங்குறவங்களும் ஒரு பக்கம். ஆனால் அவங்களோட ஆர்என்டிலேருந்து எல்லாத்துக்கும் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அதை நல்ல வகையில் பண்ணால் ஹாப்பி தானே. நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுதான், நான் உன்ட்ட கொடுத்தது என்ன, நீ வேறு லெவலில் ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபோன் கொண்டு வருவேன்னு பார்த்தா, உன்ட்ட யாரா விஷன் ப்ரோ கேட்டா, இன்றைக்கி நாட்டில் ரொம்ப முக்கியம் ஒரு விஷன் ப்ரோ, சரி அது ஒரு சில ஏரியாவில் ஏதோ கிரவுண்ட் பிரேக்கிங் ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்குன்னே வைப்போம். இப்போ மெடிசன் ஃபீல்டில் என்னமோ அது வழியாகவே ஆப்ரேஷன் பண்ணாங்க, அது இதுன்னு பார்க்க முடியுது. நீ அதுக்கு மட்டுமே தனியாக உட்காந்து ரிசர்ச் பண்ணி அதுக்குன்னு அந்த ப்ராடக்ட்டை பண்ணலாம்ல, எதுக்கு ஜென்ரல் கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி வச்ச, அப்போ என் காசு எங்கடா, சும்மா சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆர்என்டி அண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து வேறு வழியே இல்லாமல் என்ன ஆகும்னா, ஒரு மார்ஜின், ஒரு அடிஷ்னல் மார்ஜின் வைப்பாங்க. அப்போ தான் அவங்களால வந்து நிறையா மணியை வந்து ஆர்என்டி சைடில் கொஞ்சம் ஃப்ளோ பண்ண விட முடியும். ஸோ இவங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுவாங்க தான். இவங்களும் அடுத்தடுத்து நிறைய ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும்னு பார்க்குறனால லாபம் பார்ப்பாங்க தான். பட் இந்த இடம் வந்து எப்படி இருக்குது தெரியுமா, டக்குன்னு இவனை திட்டாமலும் இருக்க முடியல, திட்டவும் முடியல, அந்த மாதிரி சிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது என் நிலமை. இந்த யூஎஸ் இருக்கானே, அவன் ரொம்ப ஒழுங்கு மாதிரியும், இப்போ ரேம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களா ப்ரைஸ் ஹைக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எரியுதுன்னு நினைக்கிறீங்களா? அவன் ஊரில் இருக்கிற கம்பெனிலாம் கழுத்தை பிடிச்சி நசுக்கி நஞ்சிக்கிட்டு இருக்கு.
கூகுளும் ஆப்பிளும் கதறாங்க. அதனால அவன் கேட்குறானே தவிர நீங்களும் நானும் கதறன்னு வந்து கேட்பான் பாருங்க. ரொம்ப அவசியம் நாட்டில். ஏன் இதுக்கு முன்னாடி வந்து நியாயமாக யோசிச்சு பாருங்களேன். இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வருமா? இந்தியாவில் இருக்கிறவங்களாம் பாவங்க. இந்தியாவில் பாருங்கங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர் நம்ம பிராண்டு நம்ம நாட்டை சேர்ந்த பிராண்டுக்கு வந்து அவங்க அமௌண்ட் கொடுத்து நம்ம நாட்டை சேர்ந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால தான் நம்ம உயிரோடு இருக்கணும். அவன் என்னைக்கே நினச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சரி, அப்படி நினச்சிருந்தான்னா கூகுளோட ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆப்பிளோட iOS-ஆக இருக்கட்டும், இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அப்படி என்னத்தை கழட்டிட்டானுங்க இன்னி வரைக்கும்? ஒன்றுத்தையும் பிடுங்கினது இல்லை. இதுவே நோக்கியாவை எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு நோக்கியாவை எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நோக்கியா வந்து இந்தியா என்னோட பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இங்கே வந்து அதிகமான நம்பர் ஆஃப் டிவைசஸ் அவனால் விற்க முடியுது. அது பட்டன் ஃபோனாகவே இருக்கட்டுமே. இந்தியாவில் அந்த டைமில் ரீஜனல் லாங்குவேஜ் ரிலேட்டடாக வந்து டிக்ஷனரியிலேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே கொண்டு வந்தது யாருங்க? யோசிச்சு பாருங்களேன். இந்தியன் கன்சியூமருக்கு என்ன தேவை அப்படின்னா, சரி லோக்கல் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் நான் கொடுத்தேன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் யோசிச்சது யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இதில் வந்து மாஸ்டர் பண்ணது யாருன்னா நோக்கியா தான். அப்போது ஒரு லோக்கல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அந்த லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமருக்கு ஃபேவர் எப்படி பண்ண முடியுங்கிறத யோசிச்ச ஒரு பிராண்டு தான் என்றைக்குமே நல்ல பிராண்டு. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் யோசிக்கிறாங்களா இந்த லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்காகன்னு? எங்கே கூகுள் பிக்சல்லையும் சரி, ஆப்பிள் ஐஃபோன்லேயும் சரி, இல்லாட்டி சாம்சங்கில் கேலக்ஸிலையும் சரி, நமக்கு ஒய்ஃபைலையும் சரி, மொபைல் நெட்ஒர்க் ரேஞ்சிலையும் எப்படி நம்ம தொங்கி கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். சைனீஸ் பிராண்டில் வந்து அது ரொம்பவே பெட்டராக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நியர்லி ஐடென்டிக்கலாக இருக்குது. அவங்க ஊர்லேயும் கான்கிரீட்டு, நம்ம ஊர்லேயும் கான்கிரீட்டு. பட் இவனுக்கு என்னடான்னு பார்த்தா யூஎஸில் ஃபுல்லாக வுட்டில் வீடு கட்டுறாங்கன்றதுக்காக இவனுக்கு ஈஸியாக அங்கெல்லாம் வந்து பெனிட்ரேஷனில் ஒரு ப்ராப்ளமே இல்லை, சிக்னல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் டிவைஸ் செஞ்சால் நம்ம ஊரில் எப்படி அது வேல்யூ ஆகும்? இல்லை நம்ம ஊருக்கு அது எப்படி வேலைக்கு ஆகும்? சரி, இதெல்லாம் விடுங்க. அது கூட ரொம்பவே டெக்னிக்கல்னு வைங்களேன். நான் தப்பாக கூட பேசியிருக்கலான்னு வைங்க இந்த டேட்டாலாம். சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். தெர்மல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க. டிராபிக்கல் கண்ட்ரியில் கொண்டாந்து விற்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு கூலிங் மெக்கானிசம் பற்றி எதுவுமே யோசிக்காமல் பாதி நேரம் ஹீட் ஆகிட்டு சார்ஜே ஏறாது. இல்லாட்டி வந்து ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் பீக் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் 250cc வண்டி மாதிரி இருக்குங்க. இன்ஜின் சூடாச்சுன்னா 50cc மாதிரி தாங்க ஓடும் அப்படின்னா, அப்போ கூலிங் மெக்கானிசம் எங்கடானா அது வைக்கலங்க அப்படின்னா இது என்ன கதை? அப்படி தானே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, கூகுளோட தான் இருக்கட்டும், பிக்சலோட டென்சார்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகிடுது. ஹீட் ஆகிடுச்சுன்னா சார்ஜிங் ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ அப்போது என்ன ஆகிடுது? ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமெரிக்கன் கம்பெனி விற்கிறது என்னமோ இந்தியாவில் வந்து குப்பை மாதிரி விற்றுக்கிட்டு இருப்பானா, ஆனால் இந்தியாவில் இருக்க கன்சியூமருக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியான எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் எந்த இடத்துலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னா இவனுக்கு எவ்வளோ அதப்பு இருக்கும். இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட் வந்து இப்படி ஆகுன்னு கத்திட்டு கிடக்குதுன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்குது. நம்ம தான் கத்துவானே தவிர இந்தியாவில் இருக்கிற ஒரு 10 கோடி பேருக்கு வந்து ஏதோ பிரச்சனையா, அவங்களாம் கஷ்டப்படுறாங்களான்னா அமெரிக்காவில் இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் ஏன் வாயை திறக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் திறக்காது. நம்ம ஊரில் இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து தெரில, நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்புறம் அதுக்கு வேறு ஏதாவது அவதூறு பரப்புனாருன்னு வந்துடும். சரி, மொத்தம் வந்து நிலைமை இதுதான் ப்ரோ. சரியா? உங்களோட நீங்கள் கோவப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் உண்மை. எனக்கும் கோவமாக தான் இருக்குது. பட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிச்சுவேஷன், அதை எப்படி அவங்க க்ரோத்துக்கு பார்க்க முடியும்னு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இவங்க $1 trillion கம்பெனின்னு எவனாவது ஒருத்தன் வந்தான்னு வைங்களேன், டக்குன்னு யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இப்போ சாம்சங் இவங்கலாம் வந்து நானும் இவ்வளோ ட்ரில்லியன் பண்ணுறேன், நானும் இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதை வந்து யாராவது ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு ஏற்றுக்கவே மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஆப்பிள் வந்து $1 trillion கம்பெனி அப்படின்னு சொல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி கேக் கட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இவ்வளோ தான் நம்ம புத்தி. சரியா? நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனியில் என்ன பண்ணுது? சரி விடுங்க, நம்ம ஊரில் இருக்கிற கம்பெனி ஏதாவது முயற்சி எடுத்தால் கூட நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? கிண்டல் தான் பண்ணுவோம். இது வேலைக்கே ஆகாது. இது வந்து ஒரு சீப்பான மைண்ட் செட்டு. இந்த சீப்பான மைண்ட் செட்டை விட்டு வெளில வரணும். ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து 13 செகண்ட் ஓடுறான்னு வைங்களேன். 13 செகண்ட் தான் ஓடுறியா? உசைன் போல்ட்லாம் பார்த்துருக்கியா? 9.58 ஆண்டா அப்படின்னு சொல்கிறது. 13 செகண்ட் ஓடினவனா 12 செகண்ட் ஓடுறதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஏதாவது உதவி பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். 13 செகண்டில் ஓடிட்டு இருக்கவனா இன்னும் ஸ்லோவாக ஓடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு நெகட்டிவிட்டியை கொடுத்து அவனை நாசம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம ஊரில் பண்ணுவோம். இதுதான் நம்ம சிறந்து விளங்குறோம் இன்னைய வரைக்கும். இவ்வளோ ஏங்க இப்போ பாருங்களேன், ஓடிஎம் பற்றி இதில் பெரிய கூத்து. இந்த லூஸ் வந்து யாரோ ஏமாற்றிட்டாங்க. அந்த லூஸ் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு யாரை சொல்கிறேன்னா, சரி இதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவாங்களா? சரி விடுங்க, தப்பு இல்லை, சொல்லலாம். மாதவ சேர்த்து என்ன பண்ணாப்புல, தேவையே இல்லாத ஆணி யாரோ என்னவோ சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஒப்பிப்பீங்களா? ஐயா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீமில் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை போய் ஸ்டேஜில் படிச்சிருவீங்க. இந்தியாவிலேயே உட்காந்துருந்தோம், அந்த 3வது ரூமில் முக்குச்சந்தில் உட்காந்து தான் நான் உட்காந்து டிசைன் பண்ணேங்கிற மாதிரி உட்காந்து அடிச்சு விட்டுவிட்டு அது ஒரு ஓடிஎம் டிவைஸ். இப்போ லாவாவில் அக்னி 4 இருக்கு இல்லையா? இப்போ அக்னி 4 ஓடிஎம்மா இல்லையான்னு போய் செக் பண்ணி பாருங்கள். ஓடிஎம் டிவைஸ். அதே டிசைனில் வேறு ஒரு சில டிவைஸ் இருக்கும். ஏங்க மைக்ரோமேக்ஸில் A85 அப்படிங்கிற ஃபோனை பற்றி நான் பேசியிருப்பேன். ஒரு ரெட்ரோ வீடியோ மாதிரி ஒன்று பண்ணும்போது கூட அதில் சொல்லியிருப்பேன். A85ங்கிறது செரி மொபைல்ஸில் மேக்னம் 2Xன்னு இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ஓடிஎம் டிவைஸ் அப்படிங்கிறது குளோபலாகவே ஃபேமஸாக தான் இருந்துச்சு.
ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் ஓடிஎம் பிராண்ட் யார் தெரியுமா? போய் செக் பண்ணி பாருங்கள், HTC இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஓடிஎம் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரிஜினல் டிவைஸ் மேனுஃபேக்சரர் தனியாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான ப்ராசஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மற்ற ஓஇஎம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இது எப்பயுமே லாஜிக்கலாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இதில் என்னென்னா, இவனுங்க ஓவராக ஏதாவது பேசி வாயை விட்டு என்னமோ நான் தான் போய் கடைஞ்சேன் கிண்டுனேன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை வருது. பட் இப்போ பாருங்களேன், இப்போ அதுக்காக உடனே மாதவ் சேத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாருன்னு நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி லாவாக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லைங்க. பட் இனிஷியலாக அவங்களால இவ்வளோ தான், நம்ம ஊரில் இவ்வளோ தான் பண்ண முடியுது. இதில் வந்து அவங்க சப்போஸ் ரெவன்யூ மேக் பண்ணி நிஜமாவே ஓரளவுக்கு காசு எடுத்து அந்த காசு R&Dயில் செலவு பண்ணி இவங்களோட ஓன் டிவைஸை பண்ணுறதுக்கே அவ்வளோ நாள் ஆகிடும். அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது யோசிக்கணும். இதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு நம்ம யாருக்கும் டைம் கிடையாது. அது உண்மை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த யங் ஜென்ரேஷன் மைண்ட் செட்டில் வேறு நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறனால இதெல்லாம் பற்றி யோசிக்க டைம் இல்லை. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலாம், இல்லாட்டி இதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கான பாயிண்ட் கொடுக்கலாம்னு நினச்சா அந்த கத்தி என்னை பற்றி திரும்பிடும். எப்படி இருக்கும்னா, இவன் பாடுறா அந்த 2 பிராண்டு கூவிட்டு இருக்காண்டா, ப்ளஸ் லாவா வாண்டா, இந்த 2 பேருக்கும் தாண்டா உட்காந்து சொம்படிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, இப்போ நானே ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அந்த கஷ்டம் என்னென்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் தானே. நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்குலாம் இனிமேல் எதுவுமே யோசிக்கவே கூடாது. இப்போலாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொன்னால் கூட $200 மினிமம் செலவாகுது. மினிமம் பேசிக் ஃபோன், டம்மி பைய ஃபோன் பண்ணணுன்னா கூட ஒரு சாக்கு பை காலில் போய் நான் விழுந்து ஒரு ப்ராசரை வாங்கி அதை வச்சு நான் ஒரு ஃபோன் பண்ணால் கூட $200 கிட்ட போயிடும். $200 போச்சுன்னா எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வேறு நான் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். அப்போ அந்த ஃபோனே $300 மேலே போயிடும். சாக்கு பை 8200 இந்த மாதிரியான ப்ராசரோட, டைகர் ப்ராசரோட உங்களுக்கு நான் ஃபோன் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? 30,000 ரூபா சிவானனுக்காகடா, அந்த அண்ணனோட நேர்மையான பிஹேவியருக்காகடா அப்படின்னு சொல்லி வாங்குவீங்களா? பெனிஃபிட்டை நோக்கி தான் எல்லோரும் போவாங்க. ஸோ அப்போ எல்லா பிராண்ட்ஸும் அதை நோக்கி தான் போவாங்க. எல்லாருமே பிஸ்னஸ்னு வந்து அந்த பெனிஃபிட்டை நோக்கி போவாங்க. அதில் கொஞ்சமாவது எத்திக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடிக்கடி பேசுவோம். ஸோ ஆக மொத்தம் சாம்சங்கு, மைக்ரானு, SK hynix இவங்க வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறது வாஸ்தவம் தான். இதை வந்து மற்றவங்களாம் மட்டும் ரொம்ப உத்தமர்கள் மாதிரி கிடையாது. இவங்ககிட்ட ரா மெட்டீரியலை வாங்கி, அதாவது ரா மெட்டீரியல்னால் இந்த இடத்துல ஏஐக்கு வந்து இவங்ககிட்ட போயிட்டு ஹை பேண்ட் வித் மெமரி, ரேம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நாளைக்கு அவன் எல்லாரையும் கவர்ன் பண்ண ஆரம்பிப்பான் இல்லையா? இப்போ பாருங்கள், ஜியோ எல்லாருக்கும் ஃப்ரீயாக சிம்மு கொடுத்தான்னு சொல்லி எல்லாரும் உள்ளே போனாங்க. இன்றைக்கி வந்து எப்படி தொங்கலில் இருக்கா, அடுத்து ரீசார்ஜ் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறான்றதை லைவாக பார்க்க முடியுதுல்ல. அப்போது ஃப்ரீயாக கொடுத்த மாதிரியும் இருந்தது. இன்றைக்கி அவன் பிஸ்னஸும் பண்ணிட்டான், அவன் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிட்டான். ஆனால் என் ரிசல்ட் என்ன? அதை வளர்த்து விட்ட கஸ்டமருக்கு என்ன கிடச்சிது, நம்ம கன்சியூமர்ஸ்க்கு என்ன கிடச்சிது? அதே மாதிரி அப்படியே சாம்சங்க்கும் மைக்ரானுக்கும் இதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை போய் ஹிட் பண்ணுவான். பட் அவன் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் போயிடுவான். எல்லாருக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட என்னோட இந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனால மாதம் $1 பில்லியன் கொடுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். யார்? கூகுளாக இருக்கட்டும், வேறு யாரெல்லாம் ஏஐ ப்ரொவைட் பண்ண போகிறாங்களோ அவங்க அப்படி போயிடுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இவனுக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ்க்குள்ளே போனானுங்கன்னா இந்த இப்போ போகிற அந்த இப்போ போயிட்டு இருக்குல்ல மல்டிஃபோல் லெவலில் செல் டிமாண்ட் மேலே போயிட்டு இருக்குல்ல, அந்த டிமாண்ட்லாம் இருக்கிறது அப்படியே படுத்துரும். அப்போ இவங்க வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க? அப்போ இவங்க கண்டிப்பாக வேற ஒரு இதுலேயே வேற ஒரு டெக்னாலஜி நோக்கி இவங்க வந்து R&D பண்ணி அதில் கிளிக் ஆகி அதில் சக்ஸஸை பார்த்து அதுக்குள்ளே போகும்போது திரும்ப எல்லாமே அப்கிரேட் ஆகும். அப்போ தான் இவங்க வந்து திரும்ப பிஸ்னஸ் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய சைக்கிளாக இருக்குங்க. அதனால் நாட் தட் ஈஸி. அதனால் பார்க்கலாம். இப்படி தான் நாட்டு நடப்பு போய்கிட்டு இருக்கு. ஃபோனோட ப்ரைஸ்லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் போகுது, அதில் டவுட்டே இல்லை. டீலுக்கு முன்னாடி டீல் மாதிரி இருந்தது. 25,000 ரூபாய்க்கு இப்போ ஒரு வாரம் முன்னாடி 25,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் பார்த்தேன். அந்த ஃபோன் இப்போ பார்த்தா 29,000 போட்டிருக்கு. ஆனால் இப்போ டீலாம். அதனால் நிலமை கொஞ்சம் மோசம் தான். சரியா? அதனால் இவங்களை வந்து டக்குன்னு என்னால் சப்போர்ட்டும் பண்ண முடியல, அடிக்கவும் முடியல ப்ரோ. அதான் நிஜம். டேரெக்டாக போய்ட்டு சாம்சங்கை பிடிச்சி வெளுன்னு வெளுக்கணும்னா டக்குன்னு அப்படி தோணவும் இல்லை. அப்படியே என்னமோ ஆப்பிள், கூகுள், அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ரொம்ப உத்தமர்கள் மாதிரியும் நான் வந்து போட்டு தேவையே இல்லாமல் இந்த கொரியனை போட்டு அடிச்சு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றும் கிடைக்காது. அவங்க ஜாலியாக கை தட்டுவானுங்க. சூப்பரு, நம்மளுக்காக ஒருத்த போய் அடிக்கிறான், வேறு லெவலு, நம்ம ஆனால் இறங்கவே இல்லை பாரு. இந்த பக்கம் அடிக்க விட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் சாம்சங்கை போட்டு மிதிச்சு பிதிக்கிடுவோம். பிதிக்கினதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வருவாங்க, வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டானுங்கப்பா, பார்பாரிக்காக இருக்கானுங்க அவனுங்க. பாரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி இன்னும் கம்மி ப்ரைஸ்க்கு வாங்குறது என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவானுங்க. இப்படி தான் நல்ல பாலிடிக்ஸ் விளாட்றாங்க. ரைட்டுங்க. ஸோ மொத்தம் டிவைஸோட ப்ரைஸ் வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமாக தான் இப்போதைக்கு இருக்க போகுது. என்ன மாதிரியான ஆள் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ப்ரைமரி மார்க்கெட்டில் இருக்கிற டிவைஸ் வந்து உடனே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பிராண்ட் வந்து ஹைபர்னேஷன் மோடுக்குள்ளே போகிறது நல்லது அப்படின்னு தோணுது. ஹைபர்னேஷன் மோடில் போனால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் உடனே மறந்துடுவோமானா எல்லாருமே ஹைபர்னேஷன் மோடுக்குள்ளே போகிற மாதிரி தானே இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இவ்வளோ வாய்ச்சோட பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருந்தால் கூகுளாலேயும் ஆப்பிளாலையும் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண முடியறதுக்கான அந்த ஸ்மூத்தான பாத்தை ரெடி பண்ணி விட்றதுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட டிவைஸ் வந்து இப்போ ஆல்ரெடி மாஸ் மேனுஃபேக்சரிங்குள்ளே இருக்கும். டெஸ்டிங்க்கு ஆல்ரெடி டேட்டா லீக் ஆகிடுச்சு. 18 Pro சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்க.
அடுத்து பிக்சல் 11 சீரிஸ்க்கும் இப்போ டீட்டெயிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அதெல்லாம் மாஸ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகும்போது இப்போ ரேம் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சோர்ஸ் பண்ணால் தானே முடியும். இப்போ ப்ரொடக்ஷனில் போயிட்டு தானே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கெலாம் யார் என்ன பண்ணணும்? இப்படி தான். சரி பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ரைட்டா? ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சொல்ல வந்தது இதுதான். ப்ரைமரி மார்க்கெட் வந்து கொஞ்சம் நம்மளும் ஸ்லோ டவுன் பண்ணணும். நிஜமாவே உங்களுக்கு வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும் ப்ரோ, எனக்கு காசு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பட் மற்றபடி வந்து கொஞ்சம் நம்ம கையில் இருக்கிற டிவைஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அதிலே ரிட்டைன் பண்ணுறது நல்லது தான் இன்றைக்கி நிலைமைக்கு. பட் 5Gக்கு அப்கிரேட் ஆகலான்னு பார்க்குறேன் ப்ரோ, ஏன்னா 4G எங்கள் ஏரியாவில் நெட்ஒர்க் வரலன்னா எனக்கு புரியுது. அப்போ நீங்கள் அப்கிரேட் ஆகி தான் ஆகணும். செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நம்பிக்கையான கடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போய்ட்டு இன்னும் பெட்டரான டிவைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் கூட. யோசிச்சு பாருங்கள், இந்த Flip 6 நான் யூஸ் பண்ணுறேன். 40,000 ரூபாய்க்கு 512GB ஃப்ளிப்லாம் கிடைக்குமா? 40,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மார்க்கெட்டில் என்ன கிடைக்குது? ஒரு 8 Gen 3 பேஸ்டு டிவைஸ் இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கா? செகண்ட்ஸில் கிடைக்கும், ஆனால் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பில்லு தேவை, டிவைஸ் ப்ராப்பராக இருக்கா, நமக்கு நம்பிக்கையான ஆள்கிட்டேருந்து வாங்க முடியுதா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா முடிஞ்சு, அதுலேயும் கவனமாக இருங்க. ஓகே. ஸோ எல்லா இடத்துலையும் கத்தியில் நடக்கிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து ப்ராப்பரான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஓகே. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவராணி. பார்க்கலாம். பாய்.